வணக்கம். நான் உங்கள் ராதிகா. இன்றைய தலைப்பு, ஒரு வாழ்க்கை இழந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட ஆணின் தாய்க்கு ஒரு கேள்வி. ஒரு வாழ்க்கை இழந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட ஆணின் தாய்க்கு ஒரு கேள்வி. ஒரு வாழ்க்கை இழந்த பெண்ணை திருமணம் செய்ய வந்தவன் உங்கள் மகன். அவள் விதவை என்பதற்காக அவளை இழிவாக பேசுவதற்கு முன் உங்கள் மகனின் மனதை ஒருமுறை பாருங்கள். எல்லோரும் விலகி நின்ற ஒரு உயிரின் கையை பிடித்து நீயும் வாழ வேண்டும் என்று சொன்னவன் உங்கள் மகன். அவன் செய்தது தவறல்ல, மனிதநேயம். அவன் தேடியது ஒரு விதவையை அல்ல, வாழ வேண்டும் என்று காத்திருந்த ஒரு மனித உயிரை. அப்படிப்பட்ட மகனை பெற்ற நீங்கள் பெருமைப்பட வேண்டுமே தவிர அவன் தேர்ந்தெடுத்த பெண்ணை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அவளுடைய மனித மதிப்பும் இறந்துவிடாது. அவளுக்கும் ஆசைகள் உண்டு, கனவுகள் உண்டு, அன்பு செலுத்தும் இதயம் உண்டு. அதை புரிந்து கொண்டு அவளுக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுக்க நினைத்த உங்கள் மகன் இந்த சமூகத்தில் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டியவன். ஒரு தாயாக உங்கள் மகனின் கருணையும் உயர்ந்த மனதையும் பாருங்கள். அவன் ஒரு பெண்ணின் கடந்த காலத்தை காதலிக்கவில்லை. அவளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற விரும்பினான். அதுதான் உண்மையான ஆண்மை. விதவையை ஏற்றுக்கொண்டவன் சிறியவன் அல்ல. ஒரு உடைந்த மனதை மீண்டும் வாழ வைத்தவன். அப்படிப்பட்ட மகனை பெற்ற தாய் பெருமை கொள்ள வேண்டும், அவமானப்படுத்த அல்ல. ஒரு வாழ்க்கையை காப்பாற்றிய மகனை பெற்ற தாய் அந்த வாழ்க்கையையும் அரவணைத்தால்தான் அந்த தாயின் அன்பு முழுமை பெறும்.